உங்க அப்பா வெளியே வரணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க வெண்ணிலாவை கடத்தணும். வெண்ணிலாவை கடத்தி அண்ணாமலைய பிளாக்மெயில் பண்ணாதான் அந்த அம்மா உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி உடனே வெளியே விடும். தண்டபாணி மேல இருக்கிற கேஸையும் வாபஸ் வாங்குவாங்க. நாங்க 4 பேரும் இப்ப ஏற்காடு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து வெண்ணிலாவை கடத்திருங்க. நான் கூட உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஏதோ கௌதம் தெரியாம தாலி கட்டிட்டான், வீட்டுக்குள்ள வந்ததும் சொத்து ஆசை வந்து அலைஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா தெளிவா ஸ்கெட்ச் போட்டு உள்ள வந்திருக்கல்ல. அதுவும் யார வச்சு ஸ்கெட்ச் போட்டிருக்க? இந்த குடும்பத்தையே காலி பண்ணணும்னு நினைக்கிற தண்டபாணி பையன் கூட சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டிருக்க. இது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் பாக்குறியா? அண்ணா ப்ளீஸ், நான் தெரியாம உங்களை கிண்டல் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் காட்டிடாதீங்க. நான் இனிமே சத்தியமா உங்க பக்கமே வர மாட்டேன். அந்த ஆடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுங்களேன். எது டெலீட் பண்றதா? இப்ப பாரு, என் அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தல்ல உன்ன. அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்கண்ணா. ப்ளீஸ், நான் உங்க பக்கமே இனிமே வர மாட்டேன்னா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சத்தியமா சொல்றேன். எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம். அண்ணா ப்ளீஸ், அண்ணா இனிமே உங்க பேச்சுக்கே வர மாட்டேனா. ப்ளீஸ் அண்ணா, இனிமே நான் கிட்ட பிரச்சனை எல்லாரும் வாங்க. அண்ணா ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இந்த ஒரு வாட்டி அண்ணா நீங்க இருக்க பக்கம் வர மாட்டேன். என்ன மாப்ள, என்னாச்சு? என்ன விஷயம் மாப்ள? இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. அது ஒண்ணு இல்ல அத்தை, இந்த வீட்டோட மூத்த மருமக இருக்காங்களே வான்மதி, அவங்கள பத்தின விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். வான்மதியை பத்தியா? என்ன விஷயம் மாப்ள? அது வான்மதி இருக்காங்களே அவங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. இருங்க மச்சான், சொல்றேன்.